பிராண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செட் எக்ஸாம்பிள் for success spices because you all know ஒரு பிசினஸை எப்படி நடத்தணும்ங்கிறதுல ஆகட்டும், ஒரு பிசினஸை மக்கள் கிட்ட எப்படி பேச வைக்கணும்ங்கிறதுல ஆகட்டும், எல்லா விதத்திலையும் he is an example for all. இன்னும் குத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்த்த ஒருத்தர்னா அது பைசல் சார் தான். பிகாஸ் யூ ஆல் நோ தட் ஒரு பிஸ்னஸை கொஞ்சம் முன்னாடி ஜெர்ரி எம்டி சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னார், டேர்ன் ஓவர்ல பேசாதீங்க சொன்னாரா? டோன்ட் டாக் இன் டேர்ன் ஓவர், டாக் வித் யுவர் ப்ராஃபிட் டேர்ன் ஓவர். உங்க ப்ராஃபிட் என்னவா இருக்குன்னு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதை ஹேண்டில் பண்றதுல நான் என்ன பண்ணேங்கிறத எல்லாருக்கும் சொல்ல மாட்டாங்க. Do everybody tell their business secrets to someone else? இது என்னோட business successக்கான சீக்ரெட்டுங்க. நான் யாருக்காவது சொல்வேனா? அப்படி ஒருத்தர் சொல்றாருன்னா எவ்வளவு guts இருந்தா சொல்றேன். So I invite the guts person. தூங்கினாலும் பரவாயில்ல, we as business people தூங்கும் போதும் நம்பர்ஸ் தான் நம்ம மண்டையில ஓடும். தூங்கினாலும் பரவாயில்ல, தூங்கினாலும் பரவாயில்ல, எங்க தூங்கினாலும் நம்ம நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம மைண்ட்ல இருக்கணும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. we as business people. சரி, ஃபர்ஸ்ட் இங்க நம்ம நிறுவனத்துல யாரெல்லாம் ஃபினான்ஷியல் பர்சன்ஸ்? ஃபினான்ஷியல் பர்சன் நம்ம இதுல யார் நம்மளுடைய நிறுவனத்துல யார் ஃபினான்ஷியல் பர்சன்? ourselves, accountant, auditors, silent partners. So இதுல predominantly வந்தது accountant, auditors, நம்ம silent partners அப்படின்றது predominantா இங்க ஆன்சர்ஸ் வந்துச்சு. சோ ஒண்ணே ஒன்னு புரிஞ்சுக்குவோம், நம்ம கம்பெனில ஃபினான்ஸ் பர்சன், நான் ஃபினான்ஸ் பர்சன் தான் நம்மளுடைய ஆடிட்டரும் நம்மளோட அக்கவுண்டன்ட்டும். மற்றபடி எல்லாருமே ஃபினான்ஸ் பர்சன் அப்படின்றத நம்ம மைண்ட்ல இருந்து ஏத்துக்குவோம். ஒத்துக்குவீங்களா, ஒத்துக்க மாட்டீங்களா? நம்ம பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் டெசிஷனை அக்கவுண்ட் பண்றவங்க தான் நம்ம அக்கவுண்டன்ட், அதை ஆடிட் பண்றவங்க தான் ஆடிட்டரே ஒழிய மற்றபடி நம்மள்ட்ட வேலை பார்க்குற அத்தனை பேருமே ரைட் ஃப்ரம் ஹவுஸ் கீப்பிங், ரைட் ஃப்ரம் செக்யூரிட்டி, ரைட் ஃப்ரம் தி சேல்ஸ் பர்சன், ரைட் ஃப்ரம் தி மேனேஜர்ஸ், எல்லாத்துக்குமே ஃபினான்ஸ்ல பங்கு இருக்கு. நீங்க ஒரு செக்யூரிட்டி இருக்காரு, ஒரு கஸ்டமர் வராங்க, அவன் நுழைய போகும்போது அவர் அந்த இடத்துல சர்வீஸ் பண்ணி அந்த இடத்துல பைக்கை நிப்பாட்டி வச்சுட்டு கடைக்குள்ள அனுப்பிச்சுடுற இடத்துல அவர் ஃப்ரௌன் பண்ணிட்டார் அந்த கஸ்டமர்ட்ட, அந்த கஸ்டமர் பைக்கை நிப்பாட்டாம போயிடுச்சுன்னா அந்த கஸ்டமர் நமக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துருக்கோம்னா அந்த இடத்துல செக்யூரிட்டி நல்லா பார்க்காதனால அந்த 1000 ரூபாய் போயிடுச்சுன்னா அந்த ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன் நம்மளுடைய P&L பேலன்ஸ் ஷீட்ல அஃபெக்ட் ஆகுதுன்னா அதோட பங்கு யார்கிட்ட இருக்கு? செக்யூரிட்டில இருக்கு. சோ இந்த இடத்துல ஆக்சுவலா பார்த்தா அக்கவுண்டன்ட், ஆடிட்டர்ட்ட மட்டும் தான் ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷனே இல்ல. மற்ற எல்லாருமே நம்மளுடைய நிறுவனத்துல இருக்க அத்தனை பேருமே ஃபினான்ஷியல் பர்சன் அப்படின்றத எல்லாமே ஃபர்ஸ்ட் மைண்ட்ல ஏத்திக்க முடியுமா? And as business people இந்த இடத்துல டான்சிங் வித் நம்பர்ஸ் நம்ம கொடுத்திருக்காங்க டாபிக். எனக்கு இந்த 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 ஹால்ல யாருமே பிறந்ததுல இருந்து நான் ஒரு பொய் கூட சொன்னதில்லை அப்படின்னு யாராவது முடியுமா? சின்ன பொய் கூட இருக்கக்கூடாது. ஸ்கூலுக்கு போகும்போது ஏன் லேட்டா வந்தீங்கன்னு மாஸ்டர் கேட்க போகும்போது சைக்கிள் பங்க்சர் அப்படின்ற அளவுக்கு கூட ஒரு பொய் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பொய் கூட சொல்லாம இந்த நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து யாராவது ஒரு ஆள் சொல்ல முடியுமா? அப்படி இருக்க போகும்போது இந்த இடத்துல இங்க எல்லாமே நம்ம பொய் சொல்லுவோம். ஒண்ணு மட்டும் பொய் சொல்லாதது என்னது? 1 + 1 என்னங்க? 2 × 2 என்னங்க? இது நியூயார்க், நியூ ஜெர்சி, நியூ டெல்லி எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான். சோ நீங்க பொய் சொல்வீங்க, நான் பொய் சொல்வேன், எல்லாமே பொய் சொல்லுவாங்க. பொய் சொல்லாத ஒரே ஒரு விஷயம் நம்பர் மட்டும்தான். எட்வர்ட் டெமிங் உங்களுக்கு எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்ல்ட்ஸ் லீடிங் ஸ்டாட்டிஸ்டிஷியன். ஜப்பான் செகண்ட் வேர்ல்ட் வார் அப்ப ஜப்பான் ரிவைவ் ஆனதுக்கான ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்த அவருடைய வேர்டிங் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்டிங். In the world we trust in God, rest all data. கடவுளை நம்புவேன், அதை தவிர நான் நம்புற ஒரே ஒரு விஷயம் நம்பர்ஸ் மட்டும்தான், டேட்டா மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயம் தான்.
ஸோ இந்த இடத்துல அந்த ஒரு சின்ன ஒரு தாட்டோட நம்ம மைண்ட்ல வந்து நம்ம எல்லாமே நம்பர்ஸ்க்கு பின்னாடி மட்டும்தான் இருக்கும். BNI, I have many BNI friends from Madurai. இப்படி பார்க்க போகும்போது பிசினஸ் ஆளாலும் ஒவ்வொரு பிசினஸ் பண்ணுவோம். ஒருத்தவங்க கார்மெண்ட் பண்ணுவோம், ஒருத்தவங்க ஜுவல்லரி பண்ணுவோம், ஒருத்தவங்க சர்வீஸ் செக்டர்ல இருப்போம், எங்க வேணா இருப்போம். பட் எல்லாருமே ஒரு பிசினஸ் தான் பண்றோம். பிசினஸ் ஆஃப் பிசினஸ் இஸ் டு மேக் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் இஸ் நம்பர்ஸ். சோ இந்த இடத்துல எந்த ப்ராடக்ட் வேணா பண்ணலாம், எந்த சர்வீஸ் வேணா பண்ணலாம். ஆனா நம்ம பண்ற பிசினஸ் ப்ராஃபிட் மேக்கிங் பிசினஸ் தான். அந்த ப்ராஃபிட் மேக்கிங் பிசினஸ் அப்படின்றது போகும்போது அது நம்பர்ஸ் மட்டும்தான். சோ இதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் நமக்குள்ள யாருக்குமே அந்த இடத்துல வேரியேஷன் இருக்கவே முடியாது. எனக்கு சொல்ல போறோம்னா நான் ஒன்று சொல்றேன், ஒரு பொய் சொல்றேன். 300 ரூபாய்க்கு ஷர்ட் வாங்கி 1000 ரூபாய்க்கு வித்தேன் 4 வருஷம். அப்ப லாஸ். 37 ரூபாய்க்கு டி-ஷர்ட் வாங்குறேன், 10 ரூபாய்க்கு டி-ஷர்ட் விற்கிறேன், அப்ப ப்ராஃபிட் அப்படின்னு நான் சொல்றேன். உண்மையா புரியா? 300 ரூபாய்க்கு சட்டை வாங்கி 1000 ரூபாய்க்கு வித்தேன், அப்ப லாஸ். 37 ரூபாய்க்கு டி-ஷர்ட் வாங்கினேன், 10 ரூபாய்க்கு டி-ஷர்ட் வித்தேன், அது ப்ராஃபிட். இத நம்புறீங்களா நம்ப மாட்டீங்க? இத உண்மைன்றீங்களா பொய்ன்றீங்களா? இது உண்மை, நீங்க நம்பிதான். 1 லட்சம் ரூபாய் ரெண்டல் கொடுத்தேன், அப்ப லாஸ். 5 லட்சம் ரூபாய் இப்ப ரெண்டல் கொடுக்குறேன் மாசம், இப்ப ப்ராஃபிட். இது உண்மையா பொய்யா? இதுவும் உண்மைதான். 3 வருஷம் 4 வருஷம் ஒரு கடையை நடத்தினேன். 4 வருஷம் கடை நடத்தி போட்ட காசு எடுக்க முடியாம அதுக்கு மேலே காசு போய் நட்டமாயி பிரின்சிபலும் போய் வெளியே வந்தேன். லாஸ். 4 இயர்ஸ் நடத்தி கடையை திறந்து 3rd டே போட்ட காசை எடுத்தேன். இது நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? 3 நாள்ல போட்ட காசை எடுத்தேன். இது நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா? இதுவும் ட்ரூ தான். சோ இந்த இடத்துல நம்பர்ஸ் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை ப்ளே பண்ணும். அனுமானம் அப்படின்ற ஒரு விஷயமே நம்பர்ஸ்க்கு கிடையாது. அந்த இடம் வந்து இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் எதை இன்ஸ்டிங்க்ட நோக்கி செய்யறோம் அப்படின்றது கண்டிப்பா ஆண்டர்பிரினியர்ஸ் இன்ஸ்டிங்க்ட் இஸ் a very strong thing. பட் எதுவுமே அனுமானா வேலை செய்யாது. அந்த இடத்துல நம்பர்ஸா இருக்கும்போது வேலை செய்யறது வந்து என்னுடைய அதிகபட்சம் என்னுடைய ஜர்னி ஒரு 16 இயர்ஸ் ஜர்னி. 16 இயர்ஸ் பிசினஸ் ஜர்னில நான் கத்துக்கிட்ட சில லேர்னிங் வந்து நம்பர் ஹேஸ் a very 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 powerful figure. பெரிய பெரிய விஷயங்கள். ஏன்னா இன்னைக்கு என்ன, அதாவது 300 1000ன்றது பிரைஸ் டாக். 300 ரூபாய் சட்டை 1000 ரூபாய் நான் போய் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருவேன். நான் வித்தேனா அதை விக்கிறதுக்கு நான் என்ன ஓவர் ஹெட்ஸ் பண்ணேன்? இதை நான் வந்து இன்னும் டீடைலா சொல்றேன். இப்ப மைண்ட்ல இருக்க போகும்போது சும்மா மேடை பேச்சுக்காக சொல்றீங்க அப்படின்றதுக்காக எடுத்துக்கலாம், எடுத்துக்க கூடாது நீங்க. அதுக்காக சொல்றேன். 37 ரூபாய் டி-ஷர்ட்டை 10 ரூபாய்க்கு வித்தோம். எப்படிங்க ப்ராஃபிட்னு சொல்றீங்க? எப்படி ப்ராஃபிட் சொல்லுங்க? நிறைய குவாண்டிட்டி வித்தாங்க, நிறைய லாஸ் தான் ஆகும். நீங்க ஃபுட் பிரிண்ட் அதிகப்படுத்துறதுக்காக அந்த ஒரு ப்ராடக்ட்ல மட்டும் நீங்க அந்த ப்ளே பண்ணீங்க. 10 ரூபாய் விக்கிறது ரேட்டுங்க. 37 ரூபாய்க்கு வாங்குறோம், 10 ரூபாய்க்கு வித்துறோம். நல்ல சென்னையில இருக்கோம். It is only the entry product. It drives sale for other products. Okay, okay. சின்ன பத்தா பெரிய பத்தா சார்? சின்ன 10 ரூபாய் 10 rupees. 37 rupees per piece. 10 rupees per piece is the selling factor. The base is sold. 37 ரூபாய் வாங்க, number of 37 ரூபாய் one day இருப்பீங்க. one day வித்தாலுமே 27 ரூபாய் லாஸ் தானே. ரூபாய் ஷர்ட் வச்சு மக்களை உள்ள வர வச்சு 1000 ரூபாய் ஷர்ட் வித்துட்டீங்க. கரெக்ட். அவ்வளவுதான். இதுதான். பட் அதுலயும் ஒரு நம்பர்ஸா தான் இருக்கும். எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ஓபனிங்ல எக்ஸாம்பிள் 37 ரூபாய்க்கு வாங்குறத 10 ரூபாய்க்கு விக்கிறோம்னா 27 ரூபாய் லூஸ் பண்றோம்னா, 3000 டி-ஷர்ட் வித்தோம்னா 81000 ரூபாய் லூஸ் பண்ணோம்னா, இங்கிட்டு 3000 ரூபாய் ஷர்ட் 200 ரூபாய்க்கு வாங்கி 250 ரூபாய்க்கு விக்கிறோம்னா இங்கிட்டு 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது தான். சோ இதுல வந்து எந்த ஒரு எனக்கு இதுல வந்து சொல்றதுக்கு இதுல எதுவுமே கிடையாது. எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் தான். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இடத்துல 200 ரூபாய் சட்டை 250 ரூபாய் போட்டு விக்கிறதுல மேட்டர் இல்ல. 37 ரூபாய் சட்டை 10 ரூபாய் விக்கிறதும் மேட்டர் இல்ல. இது அது மேட்டர் கிடையாது. இந்த இடத்துல நம்பர் ஸ்ட்ராங்கா இருந்தா எது புல்லிங் ஃபேக்டர், எது கன்வெர்ட்டிங் ஃபேக்டர், அது ஒன்ன வச்சு ஒன்ன நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் கிளாரிட்டி தான் கிடைச்சிச்சுன்னு நான் சொல்ல வரேன். இது வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எங்களோட இதுல நான் சொல்றேன். இது ரியலிஸ்டிக்காவும் ஆயிருக்கு. இதுல மேட்டர் என்னன்னா, 37 ரூபாய் டி-ஷர்ட் 10 ரூபாய் சும்மா சொன்னா ஒரு 3000 பேர் வந்து வாங்கிட மாட்டாங்க. இதுலயும் அகைன் நம்பர்ஸ் வில் ஸ்பீக்.
ஸோ இந்த இடத்துல 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கடையை பிடிச்சி வச்சுட்டோம், 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கடைக்கு வாடகை கொடுக்குறோம். அப்ப லாஸ் இப்ப ப்ராஃபிட்னா என்ன? அகைன் அந்த இடத்துல 1 லட்சம் ரூபாய் இல்ல 1000 ரூபாய்க்கு ஒரு வாடகை பிடிச்சி வச்சாலும் வியாபாரம் நடக்குதுன்னா 1000 ரூபாய் லாஸ் தான். ஸோ 5 லட்சம் ரூபாய்க்கு பிடிச்சாலும் அதுக்கு பல மடங்கு நம்ம அங்க சம்பாதிச்சோம்னா அந்த ப்ராஃபிட் தான். ஸோ இது எல்லா இடத்துலயுமே ஒர்க் ஆகிற விஷயம் நம்பர்ஸ் தான் வருது. ஸோ இந்த இடத்துல நம்பர்ஸ் உள்ள வரப்போகும்போதே ஃபர்ஸ்ட் விஷயம் மைண்ட்ல நிக்கிறது வந்து எதெல்லாம் நாங்க நம்பர்ஸ்ல ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். இப்ப மேபி இந்த இடத்துல வந்து புல்லிங் ஃபேக்டர் அப்படின்ற போது இதுல நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீ 37 ரூபா 10 ரூபாய் விற்கிறேன்னா அது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் செலவு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இங்க நம்ம சர்வேல யாரும் சொல்லல அட்வர்டைஸ்மெண்ட் செலவு. அட்வர்டைஸ்மெண்ட் செலவு அப்படின்னாலுமே அதுலயும் ஒரு நம்பர்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அதனால இப்ப இந்த இடத்துல எதுல நம்பர்ஸ் பார்ப்போம் அப்படின்னு என் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும்போது நான் ஃபர்ஸ்ட் விஷயம் என் மைண்ட்ல இப்ப ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்னன்னா, எங்களை பொறுத்தளவுக்கு போட்ட கேபிட்டலுக்கு ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி வரும். போட்ட முதலுக்கு சீக்கிரம் முதல் வரணும். நான் சொன்னேன் 4 நாள்ல 3 நாள்ல நாங்க முதல்ல எடுக்கணும். இப்போ 3 நாள்ல முதல்ல எடுக்கணும்னா என்ன நடக்கணும்? அப்புறம் சேல் நடக்கணும், அது அந்த ப்ராஃபிட்டோட நடக்கணும். அப்பதான் போட்ட முதல்ல எடுக்க முடியும். அதுக்கு அந்த முதலும் அந்த அளவுக்கு தான் இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தா தான் எடுக்க முடியும். நான் சூப்பரா கண்டிப்பா முதல் 5 நாள் வியாபாரம் நடந்துரும். ஆனா முதல்ல நான் வந்து பெரிய லெவல் முதல்ல போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா எப்படி எடுக்க முடியும்? சோ நம்மளுக்கு தெரியணும் இது எத்தனை நாள் எடுக்க முடியும். அப்ப அந்த அளவுக்கு தான் நம்ம போடணும், போட்டு நம்ம எடுக்கணும். சோ இதுக்கான ஒரு உதாரணம் வந்து எங்களுடைய சென்னை ஸ்டோர் லான்ச் வந்து நான் இங்க கேஸ் ஸ்டடியா சொல்றேன். எங்க சென்னையில அண்ணாநகர்ல ஒரு ஸ்டோர், நான் வந்து அது வந்து எங்களுடைய 9th ஸ்டோர். ஜெனரலி எங்களுக்கு என்ன போட்ட காசு எடுக்கணும்ன்ற மைண்ட் செட். ஏன்னா நாங்க எப்ப மைண்ட் செட் எடுத்துக்கணும், அடுத்து 2வது என்ன செய்யணும், அந்த கடையை ரன் பண்றதுக்கு நமக்கு லாஸ் வந்துடக்கூடாது. 3வது என்னது டெட் ஸ்டாக் வந்துடக்கூடாது. இது 3 நடக்கலையே நமக்கு கைக்கு ப்ராஃபிட் வந்துடும். இப்படின்னு ஒரு பேசிக்கான ரூல் தான் மண்டல் நிற்குது. இப்படிதான் நாங்க டிராவல் பண்ணுவோம். இப்படி டிராவல் பண்ணும்போது பாயிண்ட் நம்பர் 1 என்ன, போட்ட காசை எடுக்கணும், அதுக்கு கூட்டம் வந்து நிக்கணும். இப்ப நாங்க ஒரு நாமக்கல்ல ஸ்டோர் திறந்தோம், இன்னைக்கு ஈரோட்ல ஸ்டோர் திறந்தோம்னா ஒரு 2-3 லட்சம் ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணோம்னா எங்களுக்கு கியூ வந்து நின்றும். சோ கியூ வந்து நின்றுச்சுன்னா ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் ரூபாய் வியாபாரம் நடக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். இது ஒரு 5 நாள் எடுத்தோம்னா நம்ம போட்டது இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவுதான் தெரியும், எடுத்துடலாம் அப்படின்னு மைண்ட்ல இருக்கும். சென்னைக்கு நாங்க வந்து லான்ச் பண்ண போகும்போது சென்னையில வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் தினத்தந்தியில ஒரு 1/4 பேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னைக்கு சாலிடா 7 to 8 lakhs per day. இன்னைக்கு எஃப்எம்ல வந்து இன்னைக்கு டே பிராண்டிங் பண்ணணும்னா ஒரு 4.5 lakhs 5 lakhs per FM ஆகும். சோ இப்படி எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலுமே நாங்க அந்த கூட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 50 to 60 லட்சம் ரூபாய் செலவழிச்சாதான் மற்ற கடைக்கு வந்த மாதிரி கூட்டம் வரும் அப்படின்ற மைண்ட் செட்ல சென்னைக்கு நாங்க வந்து டிலே பண்ணிட்டே வரோம். 9th ஸ்டோர் போறோம், வேற வழி இல்ல, கூட்டத்தை போட்டதால போட்ட காசு எடுக்க முடியும். சோ இதுக்கெல்லாம் தயாராயிட்டு தான் அந்த கடையை பிடிக்கணும் அப்படின்னா அது தயாராயிட்டோம், கடையும் பிடிச்சிட்டோம். ஆனா அந்த டைம்ல 2019ல இது எல்லாத்துக்கும் பட்ஜெட் வச்சுட்டோம், ஆனா எதுவுமே செய்யல. அந்த டைம்ல என்ன செய்யறோம், Facebookல ஃபர்ஸ்ட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன கேம்பெயின் 7000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒருத்தர் இருப்பாரு, டீ குடிச்சிட்டு இருப்பாரு கோயம்பேடு பஸ்ல, பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பக்கத்துல இருக்க தட்டிடுவாரு, அந்த டீ வந்து அவர் மேல கொட்டிடும். இன்னும் இப்படி என் டீஷர்ட்டை கம்மமாக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த சென்னை பாசல் சொல்லுவாரு. உடனே இவர் எடுத்து அந்த 10 ரூபா கையில கொடுப்பாரு. நான் டீ காசு கேட்கல அப்படின்னு அவர் சொல்லுவாரு. நான் டீ காசு கேட்கல, இல்ல நான் டீஷர்ட் தான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ரூபா கொடுப்பாரு. ஏன்னா 10 ரூபாய்க்கு இங்க டீஷர்ட் வரப்போ போகுதுன்ற இந்த ஒரு 7000 ரூபாய்க்கு எடுத்த ப்ரொடக்ஷனை இதை எடுத்து என்ன செஞ்சோம்னா வெறும் Facebookல நம்ம ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட், அப்ப Facebook Instagram இந்த அளவுக்கு பீக்ல இல்ல, பிஃபோர் 4 years ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் 35,000 rupees. 35,000 rupees. வேற இந்த ஃபர்ஸ்ட் டே ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கடைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி வந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் 25,000 பேர் நான் முதல் நாள் கடைக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்பெண்ட் பண்ணாங்க 35,000 ரூபாய். சோ அந்த கியூ ஆகப்பட்டது முதல் நாள் வந்த ஒரு 3000 பேரோ 3500 பேரோ அது August 15th நாங்க ஓபன் பண்ணத October 26 அந்த வருஷம் தீபாவளி சாலிடா 75-80 days அந்த கடையை பூட்டவே இல்லை. ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் அவ்வளவுதான். சோ நாங்க வச்சிருந்த பட்ஜெட் எதையுமே ஸ்பெண்ட் பண்ணல. சோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த இடத்துலயுமே அப்பதான் முடிவு பண்ணோம் ஸ்பில் ஓவர் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் போகுது. சோ அந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்டா இருந்தாலும் மெஷர் பண்ண ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வரை நாங்க அதை கம்பெனில ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல இன்ஸ்டாகிராமுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்றோம், பூஸ்ட் பண்றோம், எல்லாமே செய்றோம். பட் பர் இம்ப்ரெஷன் காஸ்ட் என்ன, பர் கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட் என்ன, எத்தனை வியூஸ் ஆகுது, அதுக்கு எவ்வளவு ஆகுது, சோ நம்ம ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் எவ்வளவா நமக்கு ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு சொல்லி. சோ இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு புல்ல எங்கெங்க இருந்தோ ஸ்பெண்ட் பண்ணி கொண்டு வர முடியாதனா வெறும் இந்த ஒரு ஃபிகரை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துலயும் ஒரு கால்குலேஷன் இருந்துச்சு.
அந்த கடையில அப்படி பண்ணி அந்த ஒரு புல்லாகி அந்த கடையில ஃபோர்த் டே Thursday ஓபன் பண்றோம், சண்டே சென்னையில போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியிடுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த இடத்துல ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம், பயந்து ஸ்பெண்ட் பண்ணனால வெளியே வந்துச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல எங்க நம்பர்ஸ் ஒர்க் ஆகுதுன்னா, ரைட் நான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், எடுக்கிறதுக்கு என்ன போடணும், என்ன போட்டால் எவ்வளோ நாள் வரும், எவ்வளோ நாள் வர்றதுக்கு நான் என்ன செய்யணும், எத்தனை பேர் நிற்கணும், இந்த கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு, வெளியே வந்துச்சு. நம்பர் 1. ரெண்டாவது இதை போட்டு இது 4 நாள் எடுக்கிறதுன்றது ஓகே. அடுத்து கன்சிஸ்டண்டா அந்த கடையில் நடத்தணுமே, அதுக்கு என்ன செய்யணும்? கன்சிஸ்டண்டா 4 நாள் முடிச்சுட்டு போட்டா காசு எடுத்து நம்ம உட்காந்துட முடியாதுல்ல, அது கன்சிஸ்டண்டா நடக்கும். சரி, கன்சிஸ்டண்டா நடக்க போகும்போது நான் ஒரு இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இல்லை, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒருத்தவரை நான் சந்திச்சேன். போதுன்ற இந்த ஒரு 7000 ரூபாய்க்கு எடுத்த ப்ரொடக்ஷனை இதை எடுத்து என்ன செஞ்சோம்னா, வெறும் ஃபேஸ்புக்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட், அப்ப ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த அளவுக்கு பீக்ல இல்லை, பிஃபோர் 4 years ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் 35,000 rupees. 35,000 rupees, wherein the first day ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் கடைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி வந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் 25,000 பேர் நான் முதல் நாள் கடைக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்பெண்ட் பண்ணாங்க 35,000 ரூபாய். ஸோ அந்த கியூ ஆகப்பட்டது முதல் நாள் வந்த ஒரு 3000 பேரோ 3500 பேரோ, அது ஆகஸ்ட் 15th நாங்கள் ஓப்பன் பண்ணீங்க. நீங்க ஒரு பொருளை வாங்குனீங்க, அந்த பொருள் உங்களுக்கு வந்துருச்சு. நீங்க போராடுறது, உங்க டீம் போராடுறது, இத்தனை விஷயமும் போராடுறது அந்த 15 லட்சத்துக்கு தான். ஸோ நீங்க அந்த 15 லட்சத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு காலைல விஜய் சொன்னாருன்னு சொல்லி சொன்னாங்க, யாருமே வந்து டாப் லைனை சொல்லாதீங்க, தட் இஸ் ஃபார் தி வேர்ல்ட் அண்ட் பாட்டம் லைன் இஸ் ஃபார் யூ அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல நம்ம இவ்வளோ பெரிய ஒரு நம்பர் பண்றோன்றது மேட்ரு கிடையாது. நம்மளுடைய கேம் எங்க இருக்குன்னா அதுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. 15 lakhs எக்ஸாம்பிள் 1 crore தான் அந்த 15% தான் இருக்குன்னா அதை முதல்ல நம்ம மைண்ட்ல இது பண்ணணும். அதுக்குள்ளதான் நம்மளுடைய எல்லா கேமும் இருக்கு. அந்த 15% எக்ஸாம்பிள் எங்க கேஸ்ல நான் சொல்றது, அதுக்குள்ளதான் எக்ஸ்பென்சஸ், அதுக்குள்ளதான் டெப்ரிசியேஷன், அதுக்குள்ளதான் நம்ம ப்ராஃபிட், அதுக்குள்ளதான் நம்மளுடைய ரீஇன்வெஸ்ட்மெண்ட், எவ்ரிதிங் அந்த 15க்குள்ளதான். ஸோ அதுக்குள்ளதான் நம்மளுடைய என்டையர் கேமே இருக்கு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னு புரியும் போது இவ்வளோ சேலாவது நடக்கணும். அப்போ இவ்வளோதான் எக்ஸ்பென்சஸ் நடக்க முடியும் நம்ம இந்த இடத்துல ப்ராஃபிட். சரி, என் பக்கத்து கடை ஏசி போட்டார், என் பக்கத்து கடை இத்தனை ஆள் வச்சிருக்காரு, அடிக்கடிக்கு இவ்வளோ ஆடிச்சு, நான் வச்சிட முடியுமா? ஏன் வைக்கக்கூடாது? ஸோ இந்த இடத்துல தான் நம்பர்ஸ் ஃபார்முலா எல்லா கம்பெனிக்கும் ஒன்னாவே இருக்க முடியாதுங்க. ஸோ காப்பி பண்ண போகும்போது நம்ம ஜென்ரலி எக்ஸ்பென்சஸை காப்பி பண்ணவே முடியாது. நம்ம நான் என்ன கேட்கிறேன், இந்த இடத்துல எனக்கு 50% ப்ராஃபிட் இருக்கு, எனக்கு விற்கிறதுக்கும் எனக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, வாங்குறதுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னு இருக்க போகும்போது என்னால நான் ஹையர் ஸ்பெண்டிங் பண்ண முடியும். அப்ப நான் ஹையர் ஸ்பெண்டிங் நான் பண்றேன்னு சொல்லிட்டு என் பக்கத்து கடைக்காரர் அதே செஞ்சாருன்னா அவர் லாஸ் ஆயிடுவார். இப்ப பக்கத்து கடைக்காரர் அவ்வளவு நல்லா ஸ்பெண்டிங் பண்றாரு, நான் அதே செய்யணும்னு நினைச்சிட்டு என்கிட்ட 10% தான் ப்ராஃபிட் இருக்குதுன்னா நான் என்ன செய்ய முடியும்? நான் லாஸ் ஆயிடுவேன். ஸோ ரூல் நம்பர் 1, நம்மளுடைய பிசினஸே வந்து டு மேக் ப்ராஃபிட் இருக்க போகும்போது எக்ஸ்பென்சஸ் ஃபார்முலா எல்லாத்துக்கும் ஒன்னாவே இருக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல ஜென்ரலா வந்து ஒரு ஜவுளி கடைனா ஏசி இருக்கும், ஜவுளி கடைனா அது இருக்கும், இது இருக்கும், எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருந்தோம்னா நான் ப்ராஃபிட்டாவே இருக்க முடியாது. அந்த இடத்துல தான் நான் இந்த இடத்துல எங்களுக்கு 10% ஜிபி இருக்கா, அதுல 5% எக்ஸ்பென்சஸ், 5% எங்களுக்கு ப்ராஃபிட். அப்ப நான் 5%க்குள்ள மட்டும்தான் நான் எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியும், இல்லைன்னா நான் சர்வீஸ் தான் பண்ணணும். அப்ப அந்த இடத்துல எக்ஸ்பென்சஸ் நாங்கள் எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருப்போம். அண்ட் எங்க கம்பெனி டெய்லி பிஎன்எல் பார்க்கக்கூடிய கம்பெனி, டெய்லி பிஎன்எல், டெய்லி நம்ம கம்பெனி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குதா, ப்ராஃபிட்டா லாஸா, இன்னைக்கு காலைல இருந்து நைட் வர அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம ரெகுலரா டெய்லி பார்ப்போம். எங்க டீமே வந்து நேற்று ப்ராஃபிட், அதனால இன்னைக்கு சேல் கம்மி, இன்னைக்கு லாஸ்ன்றது கிடையாது. நம்ம எப்பயுமே காய்கறி வியாபாரம் தான் பார்க்குறோம். இன்னைக்கு காலையில முதல்ல போடுறோம், கடனை வாங்கிட்டு சரக்கை வாங்கிட்டு சந்தையில வித்துட்டு நைட்டு போய் வட்டியும் முதலையும் கொடுத்துட்டு மீதி காசு என் பாக்கெட்ல எடுத்துட்டு வரக்கூடிய அந்த அளவுக்கான ஒரு வியாபாரத்தை தான் எந்த ஸ்கேலுக்கு போனாலும் நம்ம பண்ணுவோன்ற ஒரு விஷயம் எப்பயுமே மைண்ட்ல இருக்கும். ஸோ அப்படிதான் நம்ம வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கோம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிட்டோம், போட்ட காசு எடுத்துட்டோம், எக்ஸ்பென்சஸை சேவ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துட்டோம். நம்ம பாக்கெட்டுக்கு வந்துருமா காசு? ஏன் வராது? டெட் ஸ்டாக். தென் tax. Okay, backup fund. Okay, backup fund. Okay, that is again நம்ம cash profit தான். நம்ம வேணும்னா நம்ம திருப்பி பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்றது நம்ம தான் ரீஇன்வெஸ்ட் பண்ண போறோம். ஓகே, அந்த ரிசீவபிள் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி போய் அந்த இடத்துல ப்ராஃபிட் போய் நமக்கு உட்காரும். ஸோ அந்த இடத்துல தான்
நம்ம எத்தனை பேர் நம்மளுடைய இன்வென்ட்ரியை நம்மளுடைய நெகட்டிவ் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றது இந்த மாதிரி ஸ்டாக்கை வாங்கி பேமெண்ட் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல்னு நம்ம லோன் வாங்குவோம், இல்லை ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஃபண்ட் உள்ள போடுவோம். எங்களுடைய கான்செப்ட்ல வந்து இட் இஸ் நெகட்டிவ் ஒர்க்கிங் கேபிட்டல். வேற 60 days கிரெடிட்டார்ஸ் இருக்கு, நாங்க 40 days ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். ஸோ 20 days அவங்க கேஷ் நம்மள்ட்ட இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஸ்டாக்கு எப்பயுமே காசு தேவைப்படலை. அப்ப அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்ல இருக்கும்போது இந்த 20 days கேஷை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? அவர் தான் 60 daysல கட்டினா போதுன்றாருல, ஏன் 40 நாள்ல நான் பே பண்ணணும்? டைல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். திருப்பி நம்ம கரெக்ட்டா கரெக்ட். இது எல்லாத்தையுமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இங்க எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் நம்மளுக்கு அந்த இடத்துல என்னன்னா ஹூஸ் ஃபண்ட்ன்ற ஒரு விஷயத்தை விடுறனால அந்த இடத்துல நம்ம டைவர்ட் பண்றோம்ன்ற போது இந்த ஷார்ட் டர்ம் அசெட்ஸ் எடுத்து நம்ம வந்து ஒரு பெரிய அசெட்டை வாங்குறோமோ இல்லை இன்னொரு ஒரு ஸ்டோரை போடுறோமோ அப்படின்னு ஆகும்போது கம்ப்ளீட்டா அந்த இடத்துல வந்து கொலாப்ஸ் ஆயிடுது. இன் டர்ம்ஸ் ஒரு அன்டியூ சர்க்கம்ஸ்டான்சஸ்ல இருக்க போகும்போது நம்ம போய் ஸ்டக் ஆயிடும். லைக் தட் ஹவு வி ஃபேஸ்ட் கோவிட் மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஃபண்ட் டைவர்ட் ஆக போகும்போது அந்த இடத்துல ஒரு அடுத்த ஒரு 20 நாள் 30 நாள் சேல் நடக்கலைன்னா இந்த சைக்கிள் அப்படியே பிரேக் ஆகும். ஸோ அந்த இடத்துல அந்த கேப்பையுமே நாங்களாம் என்ன செய்யறோம்னா அதையே வெண்டாட்ட பேசி அதுக்கு ஒரு அடிஷனல் டிஸ்கவுண்ட் பேசி அந்த அடிஷனல் டிஸ்கவுண்ட்டை வச்சே தான் ஆக்சுவலா நான் வந்து இந்த லாஸ்ட் 3 years அந்த அடிஷனல் டிஸ்கவுண்ட்டை வச்சு தான் நான் என்னுடைய வீடே கட்டியிருக்கேன். இந்த 40 daysல ரியலைஸ் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் 20 days அடுத்த அசெட்டுக்கு மாத்தாம அவங்களுக்கே பே பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல அந்த கிளாரிட்டி கிடைச்சனால கேஷ் ப்ராஃபிட் கிளியர் ஆயிடுது. ஸோ இதை இன்னொரு இடத்துல நான் ஒரு வேல்யூவேஷன் பர்சன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்கிட்ட உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம கம்பெனியை வந்து நான் பிச் பண்ணி கேட்க போகும்போது உங்களுடைய புக்ஸ் எப்படி இருக்கு எல்லாமே பார்க்குறாங்க. நம்ம நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம், 100 ரூபா ப்ராஃபிட், 100 ரூபால 50 ரூபா செலவு, 50 ரூபா ப்ராஃபிட் நம்ம நினைச்சிட்டு உட்கார போகும்போது அந்த இடத்துல கேள்வி, இந்த இடத்துல உங்களுடைய டெட் ஸ்டாக் எவ்வளவு இருக்கு? ஸோ இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம், எங்களை மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியில டெட் ஸ்டாக் கண்டிப்பாக இருக்கும். ஸோ டெட் ஸ்டாக்கு எவ்வளோ நாளைக்கு என்ன வேல்யூ போடுறீங்க? 30 நாளைக்கு மேலே போனால் என்ன வேல்யூ போடுறீங்க? 60 நாளைக்கு என்ன வேல்யூ போடுறீங்க? 180க்கு என்ன வேல்யூ போடுறீங்க? ஸோ இந்த இடத்துல அதை கன்வெர்ட் பண்ணி அதை எக்ஸ்பென்சஸ்ல கொண்டு வந்தா நம்மளுடைய சேலரி நம்ம எக்ஸ்பென்சஸா பார்க்குறோம், ரெண்ட் எக்ஸ்பென்சஸா பார்க்குறோம், இபி எக்ஸ்பென்சஸா பார்க்குறோம், யார் நம்மளுடைய ஸ்டாக் எக்ஸ்பென்சஸா பார்க்குறோம்? விற்காத ஸ்டாக் எத்தனை பேர் நம்ம எக்ஸ்பென்சஸா பார்க்குறோம்? அதை எப்போ நம்ம எக்ஸ்பென்சஸா ஸ்டாக் டெப்ரிசியேஷன் நம்மளுடைய பீனல்ல எத்தனை பேர் இங்கே காமிக்கிறோம்? அப்ப ஸ்டாக் டெப்ரிசியேஷன் வந்து பீனல்ல வந்து கரெக்டா நிக்கலையோ அது டிஸ்போஸ் ஆகலையோ அப்படின்னு சொன்னா புக் ப்ராஃபிட்டும் கேஷ் ப்ராஃபிட்டும் மேட்ச் ஆகுது. அப்ப புக் ப்ராஃபிட்டும் கேஷ் ப்ராஃபிட்டும் மேட்ச் ஆகாம நம்ம புக்ல மட்டும் ப்ராஃபிட் பார்த்துட்டு போய் என்ன செய்ய முடியும்? கையில கேஷ் ப்ராஃபிட்டே நம்மளுக்கு வரவே வராது. ஸோ இந்த இடத்துல அப்பதான் நம்ம எவாலுவேட் பண்ண போகும்போது the real book profit is not the matter, the real இந்த நீ இமிடியேட்டா லிக்விடேட் பண்ண போகும்போது கையில எவ்வளவு கேஷ் வரும்ன்றது மட்டும்தான் அந்த இடத்துல மேட்டர் இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதுவரை பெருசா பீத்திக்கிட்டு இருந்தவங்க இந்த இடத்துல மேட்டர் எவ்வளவு வாங்கி எவ்வளவு விற்கிறோம் இல்ல, எவ்வளவு வாங்கி எவ்வளோத்த விற்கிறோம். 10 வாங்கி 9 விற்று 1 நின்றுச்சுன்னா அதுதான் நம்ம ப்ராஃபிட்டே. 10 வாங்கி இருக்கிறது எதுக்கு? நம்ம விற்கிறதுக்கு. நம்ம விற்கிறது எது விற்கும்? எது வாங்க வராங்களோ அதை வாங்க விற்க முடியும். வச்சு விற்க போறோமா, வித்து பார்க்க, வச்சு அளவு பார்க்க போறோமா, வித்து அளவு பார்க்க போறோமா? டு பி வெரி கலோக்கியல், வித்து அளவு பார்க்கணும். வித்து அளவு பார்த்தா தான் நம்ம இந்த இடத்துல ரியலைஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல நம்ம வச்சிருக்க லீன் மார்ஜின்ல அந்த இடத்துல ஒரு ஸ்டாக் 10% நின்றா கூட நம்மளுக்கு என்ன ஆக்சுவல் கேஷ் ப்ராஃபிட் இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பிடிச்சதை விற்கிறது மேட்டர் இல்லை, என்ன விற்கிதோ அதை தான் வித்து ஆகணும். இந்த இடத்துலயும் நிறைய டீவியேஷன் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பிசினஸ்ல பார்த்தேன். ஸோ இது எல்லாம் தான் எங்களுடைய லேர்னிங்ல இருக்க போகும்போது கம்ப்ளீட்லி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முதல்ல எங்க பிசினஸ்ல போட்டா எவ்வளவு ரிட்டர்ன் வருது. இந்த ஏப்ரல்ல நான் 10 லட்ச ரூபா போடுறேன், அடுத்த ஏப்ரல் எனக்கு 13 லட்ச ரூபா வருது, 30%. இதே நான் எஃப்டில போட்டா எவ்வளோ, என் பிசினஸ்ல போட்டா எவ்வளோ, ரியல் எஸ்டேட்ல போட்டா எவ்வளோ, கோல்டுல போட்டா எவ்வளோ, எதுல கூட கிடைக்குதோ அதுல தான் என் பணத்தை போடுறேன். ஃபர்ஸ்ட். செகண்ட், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள போடுறேன், எத்தனை நாள்ல காசு வருது. தேர்டு, என்னுடைய டெய்லி பிஎல் பார்ப்பேன். ஃபோர்த், எக்ஸ்பென்சஸ், என்னுடைய ஜிபி அளவுக்கு எக்ஸ்பென்சஸ் பெர்சன்டேஜ் பார்ப்போம். ஃபிஃப்த், எத்தனை ரொட்டேஷன் என் ஸ்டாக் தருது, அத்தனை ரொட்டேஷன் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னா எவ்வளோ எனக்கு வந்து அந்த இடத்துல டெட் ஸ்டாக் ஆகுது, அதை எப்படி ஸ்டாக் டெப்ரிசியேஷனை கன்வெர்ட் பண்ணி என் பிஎல்ல கொண்டு வரேன், அதை எப்படி ரியலைஸ் பண்ணி அதெல்லாம் சேர்த்து நெட் கேஷ் ப்ராஃபிட் எவ்வளோ நம்ம கொண்டு வரோம். என்னுடைய பேபிள்ஸ் எப்படி இருக்கு, பேபிள்ஸ் வந்து அந்த இடம் வருது, எத்தனை நாள்ல வாங்குறோம். பிஃபோர் தி லயபிலிட்டிஸ் டிமாண்ட் தி அசெட் ஷுட் பம்ப் அவுட். என்னுடைய கடனாளன் வந்து என்கிட்ட பேமெண்ட் கொடுன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்னுடைய அசெட் ரியலைஸ் ஆகி அவன் கொடுக்கறதுக்கு நமக்கு ரெடி ஆயிரும். வாட் எவர் அசெட்ஸ். ஸோ பிஃபோர் தி லயபிலிட்டிஸ் டிமாண்ட் தி அசெட் ஷுட் பம்ப் அவுட் தி அமௌண்ட். ஸோ அந்த இடத்துல அதை நம்ம கொண்டு வரோமா, இத்தனையும் கொண்டு போய் கடைசி கேஷ் வெளியே வர்றதுக்கு அப்புறம் திருப்பி ஃப்ரம் ரவுண்ட் 1 அந்த காசை திருப்பி நம்ம பிசினஸ்ல போடணுமா, திருப்பி ரியல் எஸ்டேட்ல போடணுமா, திருப்பி கோல்டுல போடணுமா, இது எல்லாத்தையும் போடணும்னா திருப்பி நம்பர்ஸ் வேணும். திருப்பி அந்த நம்பர்ஸ் வேணும்னா என்ன வரும், அந்த காசு எனக்கு எதுல கூட தருது, எதுல கட்டி தருது.
எது ஃபாஸ்டா தருது, அதை லிக்விட் பண்ண போறோமா ஹோல்ட் ஆன் பண்ண போறோமா. இப்படியே இந்த சர்க்குலேஷன் இருக்க போகும்போது நம்ம ஒரு விஷயமும் செய்வோம். என்ன செய்வோம்? இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு ஒரு விஷயம் நம்ம செய்வோம். சரி, வீடு கட்டுவோம். வீடு, அதாவது இந்த இடத்துல எல்லாம் வந்து பம்பிங் ஆகி கேஷும் ப்ராஃபிட் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துருவோம். அந்த கேஷ் ப்ராஃபிட் எல்லாம் நம்மளோடதுன்னு நினைச்சுக்குவோம். கம்பெனி சம்பாதிச்சு கொடுத்துருக்கோம், ஆனா எல்லாமே நம்மளோடதுன்னு நினைச்சுக்குவோம். ஸோ அந்த இடத்துல we ourselves are killing a company. நம்மளை பணக்காரன் ஆக்கிக்கிறோம், கம்பெனி ஏழையாக்கிடுவோம். எந்த கம்பெனி நம்மளை சம்பாதிச்சு கொடுக்குதோ அதை வச்சு நம்ம வீடும் காரும் வாங்கிடுவோம். ஆஃப்டர் ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம், எக்ஸாம்பிள் சொல்றேன், XYZ கம்பெனி இப்படிதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு நிறைய சொத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஐ எம் நாட் ஃபீலிங் ஷேம். இப்போ என்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் கிராண்ட் ஃபாதர்ஸே எடுத்துட்டீங்கன்னா 2 ஜெனரேஷன்ஸ் முன்னாடி பெரிய பிசினஸ் பண்ணாங்க. இப்போ வர அந்த பிசினஸ் கம்பெனி ஹவுஸ்க்கு எந்த ஒரு அசெட்டும் இல்லை, அந்த பிசினஸ் கம்பெனிக்கு ஒரு பேரே இல்லை. நமக்கு இப்போ அப்படின்னு சொல்லி யாராவது இங்க இருக்கிறவங்க நம்மளால சொல்ற லெவலில் வச்சிருக்கோமா? நீங்க நான் வந்து 1000 சதவீதம் வித்தனா 2 கோடின்னு சொல்லி நேரு ஸ்ட்ரீட்ல சொல்லுவோம் நம்ம. ஆனா இன்னைக்கு நம்மளோட இன்னைக்கு ஒரு கோல்ட் அகைன் 1 கிலோ 45 லட்சம் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு என் கம்பெனி நான் இன்னைக்கு நான் வித்தேனா இவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க. நான் விற்கிற ஸ்டேஜுக்கு நான் வச்சிருக்கேன்னு சொல்லி இங்க இருந்து நம்ம எத்தனை பேர் நம்ம கம்பெனி லிக்விட் ஸ்டேஜ்ல வச்சிருக்கோம். எதை செல் ஆர் நாட். இன்னைக்கு நம்ம வீடை விற்க மாட்டோம், ஆனா என் வீட்டுல இருக்க வீடு நான் வாங்கும்போது 2 லட்சம் சென்ட், இன்னைக்கு என் வீட்டுல வந்து 20 லட்ச ரூபாய் போதுன்னு நம்ம அட்லீஸ்ட் சொல்லவாது செய்வோம். அதே மாதிரி நம்மளுடைய கம்பெனிக்கு நான் இன்னைக்கு கம்பெனி ஆரம்பிக்க போகும்போது என் கம்பெனிக்கு நான் கையில இருந்து 5 லட்ச ரூபாய் போட்டு ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் வித்தாலும் வாங்குறேன், இன்னைக்கு உடனே நீங்க 50 கோடிக்கு வாங்குவான், நாளைக்கு 50 லட்சம் வந்து சம்பாதிப்பான் அப்படின்னு நீங்க இருக்கிற நம்ம யாராவது நம்மளால சொல்ல முடியுமா? அப்படி சொல்லலாம் அந்த பிசினஸ் வந்து ஒரு ஆசெட்டா இருக்க முடியும். அதுல இருந்து உறிஞ்சு எடுத்தா இட்ஸ் லைக் கில்லிங் தி கோல்டன் டக். எடுத்து நம்மளுடைய பர்சனல் அசெட்ஸ் பில்ட் பண்றதோ இல்ல பர்சனல் லாவிஷ் எக்ஸ்பென்சஸ் பண்றதுனால நம்மளும் அதனால எந்த ஒரு growth நமக்கு கிடைக்காது, அந்த இடத்துல பிசினஸ்க்கு எந்த ஒரு வேல்யூவும் கிடைக்காது. சோ அந்த இடத்துல நம்ம ஷியோரா வான்ட்ஸுக்கும் நீட்ஸுக்குமான டிஃபரன்சஸ் எடுத்துட்டு நம்மளுக்கு எவ்வளவு வந்தாலும் முடியாது, அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சேலரியா எடுத்து நம்ம பண்ண போகும்போது மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம ஒரு பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியும். ஸோ லிட்டரலி திருப்பி சொல்ல போகும்போது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், பட் அதை எதுவும் மாற்றி ஒரு கண்டென்ட்டை சொல்ல முடியாது. இந்த இடத்துல பிசினஸ்ல எல்லாமே தப்பாகி ஃபினான்ஸ் ரைட்டா இருந்தா ஜெயிச்சிடலாம், எல்லாமே ரைட் ஆகி ஃபினான்ஸ் தப்பா போச்சுன்னா தோத்துவோம். ஃபேஸ் பண்ண முடியும்னா நம்ம கையில விட்டமின் எம் இருக்கணும், அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். ஸோ நமக்கு அது நடக்கணும்னு நமக்கு தெரியணும், அது நடந்தா அது எப்படி வெளியே வரணும்னு நமக்கு தெரியணும். இத்தனையும் இருக்கணும்னா நமக்கு நம்பர்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். With that, as business people, we should learn to speak, interact and dance with numbers always. Thank you very much. நண்பர்களே, இந்த புது கணக்கு புது இலக்குங்கிற நிகழ்ச்சியை இதுவரை 10 இடத்துல நடத்தியிருக்கோம். உங்களோட சேர்ந்து 2000 பேர் இலக்குகளை எழுதியிருக்காங்க. இந்த அத்தனை நிகழ்ச்சியிலையும் நாங்க இந்த புது கணக்கு புது இலக்குன்னு டைட்டில் முதல்ல யோசிச்ச அன்னைக்கு இந்த புது கணக்கை யார் பேசணும்னு ஆசைப்பட்டோம்னா என்னுடைய அருமை நண்பர் ஃபைசல் அவர்கள் பேசணும்னு ஆசைப்பட்டோம். இன்னைக்கு நடந்த செஷனை நீங்க ரேங்கிங் பண்ண சொன்னீங்கன்னா நான் இவர் செஷனை தான் டாப்ல வைப்பேன். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி காரணம் வேற ஒன்றும் இல்லை, அவருக்குங்கிறதுக்காக கண்டென்ட். இதை லேர்ன் பண்ணாதான் நம்ம பிசினஸ்ல ஜெயிக்க போறோம், இது புரிஞ்சாதான் நம்ம பிசினஸ்ல ஜெயிக்க போறோம். இந்த கொசக்கடை ஸ்ட்ரீட்ல ஒரு ஷாப் மூடினாங்க, அடுத்து வேற ஒரு ஷாப் வந்தது. நேத்திக்கு போகும்போது பார்க்குறேன் அதுவும் மூடிதான் இருக்கு. எங்க மிஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் சப்ஜெக்ட் மிஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சா நீங்க ஜெயிச்சிடலாம். அதனாலதான் அனுபடம் கூட கரெக்டா அவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. வெற்றி நம்மை தேடி வந்திருக்கிறது, சக்சஸ் நம்மளை தேடி வந்திருக்கு. அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம். இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். சோ ஒரு பலத்த கைத்தட்டல். So that was definitely awesome, sir. An interesting session, and I would like to call upon Mr. Rajiv Simon to honor us.